அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு அறிவியல் பாட புத்தகத்தில் 9ஆம் பாடத்தில் இருக்கிற ஒரு டேபிளில் எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சலான்னு பார்க்கலாம். இந்த டேபிள் வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டெலிகிராமில் கேட்டிருந்தாங்க, இதுக்கு ஷார்ட்கட் எடுத்து போட சொல்லி அதுக்காக எடுத்து போடுறோம். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனிமத்தோட லத்தீன் பெயர் என்ன, அதோட குறியீடு என்னன்றதை இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஷார்ட்கட் தான் கேட்டிருந்தாங்க, அதை தான் எடுத்து போடுறோம். முதல்ல சோடியம் நேட்ரியம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம நேட்ரியம்னா நைட்டு ஞாபகம் வச்சுங்க. நைட்டில் வந்து நம்ம சோர்ந்துடும், அதை வச்சு சோடியம் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நைட்டில் வந்து நம்மளுக்கு பயமாக இருக்கும், அதனால் ஜோடியாக தான் இருக்கும். அதாவது யாருனா துணையாக இருந்தால் தான் நம்மளுக்கு தூக்கம் வரும், இல்லைனா பயந்துடும் இல்லைங்களா. அதை வச்சு சோடியம்னா நேட்ரியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அதோட குறியீடு Na. நேட்ரியம்னா Na வரும் இல்லையா, அந்த ஸ்பெல்லிங் தான் வந்து அதுக்கு வரும். அடுத்து பாதரசம்னா மெர்க்குரி, எல்லாருக்குமே தெரியும். இதோட பெயர் வந்து ஹைட்ரார்ஜிரம். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பாதம் சரிங்களா, பாதம் இங்கே ஹைட்டாக இருக்கிறவங்க வந்து கீழே குனிஞ்சு பாதம் தோறணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா. அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா ரசம்னு இருக்கு இல்லைங்களா, ரசம் வந்து நம்மளுக்கு ஜீரணத்துக்கு உபயோகப்படும், அதை வச்சு கூட இது ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. பாத ரசம்னா ரசம் வந்து ஜீரணத்துக்கு யூஸ் ஆகும், அதை வச்சு ஹைட்ரார்ஜிரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இது Hg குறியீடு. அடுத்து பொட்டாசியம்னா கேலியம். இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பொட்டாசியம்ன்றத போட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கேலியம்ன்றது காலின்றது ஞாபகம் வச்சுங்க. ஒரு குண்டு எடுத்து போட்டால் காலி ஆகிடுவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை, அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். பொட்டாசியம்னா கேலியம்னா கே. அடுத்து காரியம்னா பிளம்பம். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா, காரியம் வந்து யாருக்கு பண்ணுவாங்க, பிணம் ஆகிட்டாங்க, அதாவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு காரியம் பண்ணுவாங்க இல்லைங்களா. அவங்க பிணம் இறந்தவங்கள பிணம்னு சொல்லுவாங்களா, பிளம்பம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அவங்களுக்கு காரியம் பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு பிபி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இரும்பு வந்து எல்லாருக்குமே தெரியும், ஃபெர்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபெர்ரம் சரிங்களா. அடுத்து வெள்ளியம்னா ஸ்டேனம். இதோட குறியீடு வந்து Sn. இதுக்கு மட்டும் சரியாக எதுவும் வரல, அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. வெள்ளியம்னா ஸ்டேனம்ன்ட்டு சரிங்களா. அடுத்து தாமிரம்னா காப்பர், இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. அதோட பேர் வந்து குப்புரம். இதுக்கு குறியீடு Cu. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த ரம் அடிச்சிட்டாங்கன்னா, அதாவது சரக்கு அடிச்சிட்டாங்கன்னா குப்பரை கவுந்து படுத்துருவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா கூட தாமிரம் குப்புறம் அந்த ரைமிங்லேயே முடியுது இல்லைங்களா, ரம்முன்னு, அதை வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா தாமிரம்னா தாமிரபரணி ஆறு இருக்குங்களா, ஆறில் குப்பரை நீச்சல் அடிப்பாங்க இல்லைங்களா, குப்பரை குதிச்சு, அதை வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஆன்டிமணி ஸ்டிபியம். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸ்டிஃபியம்ன்றது டிஃபன் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. மணிக்கு டிஃபன் நம்மளுக்கு இருந்துடணும், காலையில் டைமுக்கு டிஃபன் இருந்தால் தான் நம்ம சரியாக இருப்போன்றதை வச்சு ஆன்டிமணினா ஸ்டிஃபியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு SB. அடுத்து வெள்ளினா சில்வர், அர்ஜென்டினம். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம வந்து காசு அதிகமாக இருந்தால் நம்ம தங்கம் வாங்குவோம், ஆனால் காசு கம்மியாக இருக்கிறப்போ அர்ஜென்ட்டுக்கு ஏதோ வாங்கணுமேன்ட்டு வெள்ளி தான் அதிகமாக வாங்குவோம் இல்லைங்களா. அதை வச்சு வெள்ளி அர்ஜென்ட்டுக்கு வாங்குவோம், அதை வச்சு வெள்ளி அர்ஜென்டினம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு அர்ஜென்டினம்னா AG குறியீடு. அடுத்து டங்ஸ்டன் உல்ஃப்ரம். இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். டங்ஸ்டன்ன்றது எல்லாருக்குமே தெரியும், இந்த பல்பில் உள்ளே அந்த காயில் மாரி இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து டங்ஸ்டன். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, உல்ஃப்ரம்னா உள்ளே இருக்கும், அதாவது பல்புக்குள்ளே இருக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சு அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதோட குறியீடு வந்து W. எப்படி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. இதுலேயே வந்து இன்னொரு கேள்வி, இந்த பல்புக்கெல்லாம் உள்ளே அந்த ஃபிலமெண்ட்டாக, அதாவது ஏஐயாக யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன். இதையும் ஞாபகம் வச்சுங்க, இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதை வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படின்னா டங்குனா நாக்கு வந்து நம்ம வாய்க்கு உள்ளே இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு உல்ஃப்ரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரி. அடுத்து தங்கம்னா கோல்டு. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தங்கத்தில் தான் வந்து நம்ம ஆரம் இதெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அதை வச்சு AU அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் வந்து இந்த டேபிளுக்கான ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் உங்களுக்கு எதனா டாப்பிக்கு ஷார்ட்கட் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அந்த குரூப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராமில் கனவுகான்னு டைப் பண்ணுங்கள், அதுவே வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே லோகோ தான் இருக்கும், நம்ம யூடியூப் லோகோ இருக்கு இல்லைங்களா, அதே லோகோ தான் இருக்கும், அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படி கனவுகான் ஜீவா. நன்றி, வணக்கம்.